பார்ட்டி ஸ்தாபனராகட்டும், அவர் தலைவராகட்டும், அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்ததிங்க வந்து அது கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, எவ்வளோ திண்டாடிட்டுருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கள் நடக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்ருப்பீங்க. அது எவ்வளோ சர்வ சாதாரணமாக அவர் செஞ்சுட்டு போயிட்டுருக்கார். அதுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நான் பிரமிப்பு போகிறது எப்படின்னு சொன்னால், எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்கள், அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்கிறேன், தேவசம் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க. எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை அவர் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோன்னு உட்காந்துருக்காங்க. கலைஞரோட வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போகிற இப்படி பண்ணுறோன்னே எப்படி இருக்குது, எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம்னு சொல்கிறாங்களா, என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சந்தோஷம் சொல்கிறாங்களா, ஒன்றும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரஜினி வந்து கலைஞர் அரங்கில் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காருங்க. ஒரு அதை வந்து அது திமுகவுடைய அவன் பிரதிபலிப்பு மாதிரி தெரியுதா? நீங்கள் அதை எப்படி பார்க்க? நேற்று எதுனா ரஜினிகாந்த் அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் அதே மாதிரி தாங்க. மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து ஆக நிறைய நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.